عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவன் நமக்கு அருள் இருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இது போன்ற அமர்வுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்றோம். இங்கே நாம் செவியேற்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உள்ள அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக, வரம்புகளை மீறாதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு என்ன உபதேசங்களை கூறியிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். வரம்புகளை மீறாதீர்கள் என்ற இந்த ஒரு தலைப்பின் கீழ் ஏராளமான செய்திகளை நாம் கண்டிப்பாக ஒரு முறையேனும் செவியேற்க வேண்டும். திருக்குரானில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரம்புகள் என்று வரும் பொழுது வரம்புகளை மீறாதீர்கள் என்று நம்மளை எச்சரித்து விட்டு வரம்புகள் மீறுதல் என்றால் என்ன என்ற ஒரு இலக்கணத்தை அல்லாஹ் நமக்கு குர்ஆன் மூலம் நமக்கு போதிக்கின்றான். இது முற்காலத்தில் நடந்த பல இறை தூதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்லி இந்த விஷயத்தை நாம் இவ்வாறு அவர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தோம், அவர்களுக்கு தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு சொல்லி இருந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள்? வரம்பு மீறினார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல தூதர்களுடைய வாழ்க்கையில் உள்ள சம்பவங்களையும் குர்ஆன்ல எடுத்து சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில இந்த செயல் வரம்பு மீறுதலாகும் என்று வரையறுக்கின்றார்கள். ஏன் இந்த வரையறையை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உலகத்துல நன்மை தீமை என்று வார்த்தை இருக்கின்றது, நன்மை தீமை என்ற வார்த்தை இருக்கின்றது, அனுமதிக்கப்பட்டது தடுக்கப்பட்டது என்று வார்த்தைகள் இருக்கின்றது. அப்ப இந்த வார்த்தை நமக்கு முழுமையான கல்வியை கொடுத்து விடுமானா? கொடுக்காது. இந்த வார்த்தை நம்ம என்ன செய்யாது? அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், நமக்கு முழுமையான கல்வியை கொடுத்து விடாது. அப்போ வரம்பு மீறாதீர்கள் என்ற இந்த தலைப்புக்குள்ளார நாம போறதுக்கு முன்னால வரம்புகள் என்றால் என்ன, மீறுதல்னா என்ன? இப்போ ஒரு இடத்துல இருக்கும், ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டத்தை நீங்கள் மீறும் பொழுது உங்களுக்கு ஒன்று சிறிய அளவுல ஒரு அபராதம் கொடுக்கப்படலாம், அல்லது உங்களை கண்டித்து மன்னித்து விடவும் செய்யலாம், சரியான முறையில் உங்களை தண்டிக்கவும் செய்யலாம். அப்போ எந்த வரம்புக்கு எந்த தண்டனை நமக்கு தெரியாது. அப்போ ஒரு உதாரணத்துல நம்ம என்ன செய்யலாம்? இப்போ உங்களுக்கு ஒரு போக்குவரத்து துறையை எடுத்துக்கொள்ளலாம். இந்த உலகத்துல போக்குவரத்து துறை என்ன செய்கிறது என்று சொன்னால், இப்படித்தான் நீங்க உங்களுடைய வாகனத்தை செலுத்த வேண்டும், இதெல்லாம் போக்குவரத்துக்குரிய விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறை 1948 போட்டிருப்போம். இந்தியாவில் வச்சுக்கோ. நம்ம 1947 48 போட்ட இந்தியாவில் உள்ள சட்டங்கள் இன்னைக்குள்ள சாலைகளுக்கு பொருந்துமா? பொருந்தாது. ஆக திருத்தி அமைப்போம். அப்ப திருத்தி அமைக்கக்கூடிய சட்டம் ஒருவருக்கு தெரியல, பழைய சட்டப்படி அவர் வர்றார். இங்க என்ன நிலை? இங்க ஒரு காவலர் அவருக்கு பிடிச்சி அவருக்கு ஃபைன் பண்ணு இதெல்லாம் போட்டாலும் அவர் போய் சொல்லுவாரு, இந்த புதிதான சட்டம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியப்படுத்தல. அங்க ஒரு சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும்.
அப்போ ஒரு வார்த்தையின் மூலமே அந்த முழு அறிவையும் நாம் பெற்று விடுவதில்லை. சாலை போக்குவரத்து விதிமுறைகள் அப்படி தலைப்பை படிச்சா அதுக்கு பின்னாடி கூட எல்லா ஆக்ட்ஸும் அதனுடைய பிரிவுகளும் அதனுடைய உட்பிரிவுகளும் நமக்கு தெரிஞ்சிருமா? தெரியாது. அப்ப என்ன செய்யறாங்க? அந்த சட்டத்தை முழுமையாக பொதுமக்களுக்கு அறிய செய்கின்றார்கள். முதல்ல எல்லாருக்கும் ஓரளவு போயிடுச்சதுக்கு அப்புறம் தான் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர்றாங்க. ஏன்னா இவன் ஈஸியா சொல்லிடுவான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி. அப்ப சட்டத்தை முதல்ல வகுத்து அதை மக்களுடைய பார்வைக்கும் கவனத்திற்கும் கொண்டு சென்று அதை பற்றி எல்லாம் எடுத்து கூறி குறிப்பிட்ட கால அவகாசத்துக்கு பிறகு அந்த சட்டத்தை என்ன செய்யறாங்க? அமல்படுத்துறாங்க. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? தனது திருமறையில எந்த ஒரு வரம்பு மீறுதல் என்று அல்லாஹ் சொல்லல. அந்த மக்களுக்கு அல்லாஹ் தூதரை அனுப்புகின்றான். யாரை தூதராக எடுக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? குர்ஆனை நாம புரட்டி பார்த்தோம்னா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பகுதியில வாழக்கூடிய மக்களுக்கு அந்த பகுதியில் வாழ்ந்தவரையே தூதராக தேர்ந்தெடுக்கின்றான். அவருக்கு பரிச்சயமான ஒரு நபர், அவருக்கு தெரிந்த ஒருவர். ஆனா ஏனைய விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ரிஷிகள் என்று சொன்னாலும் மகான்கள் என்று சொன்னாலும் அவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது. அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், என்ன படித்தார், எதுவும் தெரியக்கூடாது. தெரியாம இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா செஞ்சான்? ஒரு வார்த்தையை கொண்டு போட்டான். ரிஷி மூலமும் நதி மூலமும் பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? நதி மூலம் என்றால் என்ன? நம்ம ஊர்ல வரக்கூடிய நதி, ஆறு, இதுல போய் நம்ம தண்ணி அள்ளி குடிப்போம். இதனுடைய மூலம் எங்கிருந்து வருகின்றது? வழியில என்னெல்லாம் இதுல கலக்குதுன்னு நீங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு குடிக்க முடியுமா? இதை கொண்டு நினைக்கலாம். இந்த மாதிரி நதி மூலத்தை எவ்வாறு நீ பார்க்க கூடாதோ, நதி என்றால் அது தூய்மையானதுன்னு ஒரு நம்பிக்கையோட நீ அதை அள்ளி குடிச்சிட்டு போயிடணும். அதே மாதிரி ரிஷி மூலமும் பார்க்க கூடாது. ஒரு ரிஷி ஒருவர் வந்தார், இவர் எங்க பிறந்தார்னு ஆய்வு பண்ணக்கூடாது. அதனாலதான் என்ன செய்யறான்? ஏதோ பல கொலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு தாடியை வச்சுக்கிட்டு ஒரு ஆசிரமத்தை அமைச்சு அவன் ஒரு ரிஷியாக மாறி விடுகின்றான். இவன் நேற்று எங்கே பிறந்தான், எங்கே வளர்ந்தான், என்ன படித்தான், இவனுடைய குலம் எது, இவனுடைய கோத்திரம் எது, இவனுடைய நன்னடத்தைக்குரிய ஏதாவது சான்றிதழ் இருக்கின்றதான்னு பார்த்தா இந்த உலகத்துல சாமியார்களாக இருக்கக்கூடிய யாருக்குமே இது கிடையாது. ஏன்னா இதை பார்க்க கூடாதுன்ட்டான். ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லல. நாங்க உங்களுக்கு ஒரு தூதரா அனுப்புவோம், தூதரா ஒருத்தரை தேர்ந்தெடுப்போம். தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் பல ஆண்டு காலம் அவர் உங்களிடத்தில் வாழ்வார். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எப்படி? 40 ஆண்டு காலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதியில் தான் வாழ்றாங்க. அவங்களுடைய 40வது வயசுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? தூதராக தேர்ந்தெடுக்கின்றான். தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் அவங்க அங்கதான் இருக்கிறாங்க. எந்தெந்த பருவத்தை அவங்க கழிக்கிறாங்க? அவங்க அனாதையாக இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா, தாத்தாவிடத்துல வளர்றாங்க, வியாபாரம் பண்றாங்க, சிறுமை பருவத்தை கழிக்கிறாங்க, இளமை பருவத்தை கழிக்கிறாங்க, திருமணம் பண்றாங்க, குழந்தை குட்டிகளை பெற்றாங்க. இதெல்லாம் எதுவரை நடக்குது? 40 வயசு வரைக்கும் நடக்குது. இப்ப இத்தனை இவர்களுடைய வாழ்க்கையும் அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு வெட்ட வெளிச்சம். உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில, நாகரிகத்தின் அடிப்படையில முகம்மது சென்னை அப்படின்னு சொன்னா சென்னையில் இருக்கிறது தெரியுமா? தெரியாது. எந்த முகம்மது, எத்தனை முகம்மது யாருக்கு தெரியும்? இல்லப்பா குறிப்பிட்ட இந்த இடம், அப்பவும் தெரியாது. அதுக்கப்புறம் எந்த மகல்லா, எந்த தெரு, யாருடைய மகன், இதெல்லாம் ஒரு 82 கேள்விகளை கேட்டுதான் அந்த முகம்மதை நீங்கள் இனம் காண முடியும். நம்முடைய இதே கிராமப்புற வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கங்க. ஒரு அப்துல்லான்னு சொன்னா ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது ஏதாச்சும் ஒண்ணு சொன்ன உடனே அவர் இவர்தான் தெரிந்துவிடும். அவருடைய முகமும் நம்முடைய மனக்கண் முன் தோன்றுவிடும். கிராமத்துல வளர்ந்த யாராக இருந்தாலும் அந்த கிராமத்திற்குரிய எல்லா மக்களும் அவங்களுக்கு பழக்கமானவர்களாக, தெரிந்தவர்களாக, மிகவும் அறிந்தவர்களாக, அவர்களை பற்றி ஓரளவு தகவல் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். இப்படித்தான் அந்த காலகட்டத்துல அல்லாஹ்வுடைய நபிசாசம் வாழ்ந்த அந்த மக்கமா நகரம், நகரம் கிடையாது, அது ஒரு ஊர், மக்கா என்றுதான் அதுக்கு பேர். அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. அந்த பகுதியில முஹம்மது என்று சொல்லி தெரியாட்டியும் முஹம்மது இப்னு அப்துல்லான்னு சொன்னா கண்டிப்பா தெரிஞ்சிடும். இப்படி தெரிந்த ஒருவரைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதரா கொண்டு வர்றான். அப்ப இப்படி கொண்டு வந்த தூதர்களை அவர்களுடைய மொழியிலே கொண்டு வருகின்றான். எந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு தூதரை அனுப்புகின்றானோ அந்த மொழியை பேசக்கூடியவர்கள் எல்லாமே அல்லாஹ் தேர்ந்தெடுக்கல. அப்ப இந்த அடிப்படையில நாம பார்க்கும் பொழுது 1400 ஆண்டு காலத்திற்கு முன்னால இறுதி தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு எந்தெந்த மொழிகள் எல்லாம் இந்த உலகத்துல இருந்துச்சோ அந்த மொழிகள் எல்லாம் தூதர்கள் வந்திருக்கின்றாங்க. அவர்களுக்கு வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கு, நமக்கு தெரியாது, ஆனா வந்திருக்கிறாங்க. வந்து என்ன செய்தார்கள் அந்த தூதர்கள்? அவர்களுக்கு சன்னம் சன்னமாக மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். யாருக்கும் அதுல எந்த விதமான தண்டனைகள் கிடையாது.
அபராதங்கள் கிடையாது, கட்டாயம் கிடையாது, நிர்பந்தம் கிடையாது. இதெல்லாம் சொல்லி 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 அவங்க புரிஞ்சு அவங்க இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு அவர்களுக்கு விதிமுறைகளை அல்லாஹ் விதிக்கின்றான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலம் மக்காவுல வாழ்ந்தாங்க. தொழுகை கடமையாச்சா? இல்ல. 11 12 வருஷம் வரைக்கும் தொழுகை கடமையாகவே இல்லை. இஸ்ராவல் மிராஜ் போயிட்டு வந்த பிறகுதான் அவங்களுக்கு வந்து என்ன செய்கின்றது, தொழுகை கடமையாக்கப்படுகின்றது. அப்போ விதிமுறைகள் இல்லை, சட்டதிட்டங்கள் இல்லை, ஒன்லி இன்ஃபர்மேஷன், தகவல்களை மட்டும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. 12 வருஷமா என்ன தகவலை சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்காவில் இறங்கிய வசனங்கள்னு பிரிப்பாங்க. குரான்ல இருக்கக்கூடிய வசனங்கள்ல ஒரே அத்தியாயத்துக்குள்ளாரே பாதி வந்து இது மக்கால வந்து வந்துச்சு, இது மதினால வந்துச்சு, இந்த சூரா மக்கால வந்துச்சு. நீங்க வந்து சூறாவுடைய பேரை பாத்தீங்கன்னா அது பக்கத்துல பிராக்கெட்ல மக்கி மதனின்னு போட்டிருப்பாங்க. சூரத்துல் பக்ரா மக்கின்னு போட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் இறங்கிய சூரா. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன பிறகு மீண்டும் மக்காவுக்கு வர்றாங்க. அப்ப இறங்கினா அதுக்கு என்ன பேரு? அது மதீனா தான். மறுபடியும் அவங்க வந்துட்டாலும் அது மக்கியாக கருதப்படாது. மக்காவில தான் இறங்கி இருக்கும். ஆனா அது மக்காவுடைய வசனமாக கருதப்படாது. ஏன்? அது வரலாற்றுல ஒரு குழப்பம் ஏற்படுத்துங்கிறதுனால. அது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப இப்படி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 வருஷமா என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் மக்கி வசனங்களை எல்லாம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க வந்து அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ சிந்தனை அந்த மக்களுடைய உள்ளத்தில் பதிய வைப்பதை தவிர வேறு அதிகமா ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு இந்த மதீனா போன 10 வருஷத்துலதான் குற்றவியல்ல இருந்து, கொடுக்கல் வாங்கல்ல இருந்து, நோன்புக்குரிய சட்டங்கள்ல இருந்து, ஹஜ்ஜுக்குரிய சட்டங்கள்ல இருந்து, சுப்ஹானல்லாஹ், எத்தனை சட்டதிட்டங்கள் இன்னைக்கு நமக்கு ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டத்திட்டத்துடைய புத்தகம் இருக்கு பாருங்க. இது முழுவதுமே இறக்கி அருளப்பட்டது எப்போன்னு கேட்டீங்கன்னா மதீனாவுடைய 10 ஆண்டு காலத்துல தான். இப்படி இது இந்த ஃபார்முலா தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா தூதர்களுக்கும் செஞ்சிருக்கிறான். அவங்களுக்கு இதெல்லாம் இறக்கி இவ்வளவும் கற்றுக் கொடுத்த பிறகு, அதற்கு பிறகு ஒரு விஷயத்துல ஒருவன் வரம்பு மீறுகிறான் என்று சொன்னால் அவனை தண்டிக்காமல் இருக்க முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப எளிமையாக வந்து புரியக்கூடிய வகையில சொல்லி காட்டுகின்றான். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும். எவ்வாறு உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பினானோ யோசிச்சு பாருங்க. எங்கிருந்தோ ஒரு தூதர் வருகின்றார், அல்லது ஒரு மலக்கை அல்லாஹ் தூதரா அனுப்புறான்னு வச்சுக்கங்க. ஒரு மலக்கை அல்லாஹ் தூதரா அனுப்பிட்டான். மலக்கு என்ன செய்யும்? அது பாட்டுக்கு நைட்டு ஃபுல்லா நின்று தொழும், ஃபஜ்ர் கெஞ்சி டிங்குன்னு உட்கார்ந்துரும். இவன் என்ன சொல்லுவான்? நான் மனிதன், மலக்கை போல் என்னால் செயல்பட முடியாதுன்னு சொல்லுவான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யல, ஒரு மலக்கையோ அல்லது வேறு யாரையோ உங்களுக்கு தெரியாத ஒரு நபரையோ அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுப்பதில்லை. அப்ப எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதரை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அந்த மொழி பேசக்கூடியவர்களை அனுப்பியிருக்கின்றான். அவர்களுக்கு பரிச்சயமானவர்களை தூதர்களாக ஆக்கியிருக்கின்றான். அவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். கற்றுக் கொடுத்த பிறகு நீங்கள் இதன் அடிப்படையில் வாழுங்கள் என்று சொன்னால், அங்கே நீங்கள் வரம்புகளை மீறினால் அல்லாஹ் எவ்வாறு தண்டிக்காமல் இருப்பான்? அப்படி தண்டிக்கப்பட்ட கூட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன. சீரு ஃபில் அர்தி, இந்த பூமியில் நீங்கள் பறந்து செல்லுங்கள். பந்துரு, பாருங்கள். கைஃபக்கான ஆக்கிபத்துல் முகத்திபின் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? இந்த பூமியில பறந்து சென்று பொய்யர்களுடைய நிலைமை என்ன ஆயிற்று அல்லாஹ் இந்த வசனத்தை எல்லாம் சொல்லி, அவங்களுக்கு எல்லா மார்க்கத்தை எல்லாம் சொல்லி, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொய்ப்படுத்துறது. இது சர்வ சாதாரணமாக நிகழ்ந்திருக்கின்றது. ஆகவே தருமை சகோதரர்களே, வரம்புகள் என்று சொன்னால், அதை மீறுதல் என்று சொன்னால், இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்முடைய சொர்க்க நரகத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப நம்ம எவ்வாறு வந்து அந்த வரம்புகளை அறிந்து கொள்ள வேண்டும், வரம்புகளை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அந்த வரம்புகள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய இஸ்லாமிய வரம்புகள் என்னவென்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து விடுமான்னு கற்றுக் கொடுக்காது. எப்படி நான் ஒரு சட்டத்திட்டத்தை, போக்குவரத்து விதிமுறை என்று சொன்னால் அந்த விதிமுறையுடைய பட்டியலை நாம் எப்படி படிக்கணுமோ அதே போல வரம்புகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய எல்லா வசனங்களையும் நாம வந்து படிக்கணும் அல்லது கேட்கணும். அல்லாஹ் இப்படி சொல்றான், இதைத்தான் வரம்பு மீறுதல்ங்கிறான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வரம்பு மீறுதலாக எச்சரித்தார்கள், சஹாபாக்கள் அதை விளங்கி கொண்டு என்ன செய்தார்கள், அப்ப வரம்பு மீறாம இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும், ஒருவேளை மீறிட்டா அதுக்கு என்ன பரிகாரம், இதையும் நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரம்புகளை மீறாதீர்கள் என்ற அடிப்படையில தனது திருமறையில வந்து வரம்புகளை மீறாதீர்கள் என்று பல இடத்துல சொல்லி காட்டுகின்றான். வலா தஅதது, வரம்புகளை மீறாதீர்கள். ஏன் மீறக்கூடாது? இன்னல்லாஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அப்ப பேசிக் இதுதான். நான் வந்து இதுதான் வரம்பு என்று தெரிந்த பிறகு, இதனுடைய சட்டதிட்டங்கள் எனக்கு விளங்கிய பிறகு, அதை நான் அறிந்து கொண்ட பிறகு அல்லது புரிந்து கொண்ட பிறகு அதை நான் மீறுவேனேயானால் அல்லாஹ் என்ன நேசிக்க மாட்டான். அல்லாஹ் என்னை நேசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் என்னை நேசிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தை நான் வாழ்ந்து என்ன பயன்?
நான் ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இந்த உலகத்துல வாழ்றேன், சாப்பிடுறேன், எல்லா விதமான இந்த உலக இன்பங்களையும் அனுபவிக்கிறேன், மரணித்து போகின்றேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். மரணித்த பிறகு போனா அல்லாஹ் நம்மள விரும்ப மாட்டேங்கிறான்னு சொன்னா நம்முடைய நிலைமை என்ன? இந்த உலகத்திலேயே சிலர் நம்மை விரும்பணுங்கிறதுக்காக நம்ம சில தியாகங்களை பண்றோம். சிலர் நம்மை விரும்ப வேண்டும் என்பதற்காகவே நாம சில தியாகங்களை பண்ணுகின்றோம். உதாரணத்துக்கு இந்த வெளிநாட்டை கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டு என்ன செய்யறோம்? பெருமளவு பொருளாதாரத்தை நம்முடைய குடும்பத்திற்காக செலவு செய்கின்றோம். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்மை நேசிக்க வேண்டும், என்னுடைய தாய் தந்தை என்னை நேசிக்க வேண்டும், என்னுடைய மனைவி என்னை நேசிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் என்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பொருளாதாரத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஏறத்தாழ 90% இந்த குடும்பத்துக்கு தான் செலவு பண்றோம். 10% கம்மியாக தனக்கு செலவழித்துக் கொள்ளக்கூடியவர்களும் நம்ம இருக்கிறோம். அப்ப இவ்வளவு சிரமப்பட்டு நீங்கள் சேகரிக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை யாருக்காக செலவு செய்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தாருக்கு, உங்களுடைய தாய் தந்தை சகோதர சகோதரி மனைவி மக்கள் அண்ணன் தம்பி இவங்களுக்கு செலவு பண்றீங்க. பெரும்பாலும் நம்முடைய பாரம்பரிய மிக்க நம்முடைய கூட்டு குடும்பங்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைமகன்களுக்கு எல்லாம் அருள் புரிய வேண்டும். நான்லாம் 4வது 5வது பையன் தான். இப்ப நான் தலைமகன் எனக்காக சொல்ற மாதிரி ஆயிடும்ல. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மையை கொடுத்து விடுகின்றான். தந்தைக்கு பிறகு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கடந்த ஒரு 20 ஆண்டு காலத்துல உங்களுக்கு ஓரளவு ஒரு சில பகுதியில ஓரளவு வரதட்சணை குறைஞ்சிருக்கு. சுத்தமா இல்லாத மாதிரியான ஒரு மாயையில இருக்கிறோம். ஆனா இல்ல, இருக்குது. வரதட்சணை என்பது இன்றளவும் என்ன செய்கின்றது? தமிழ்நாட்டுல முஸ்லிம்கள் மத்தியில இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த வரதட்சணைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்டால் ஊர்ல இருக்கக்கூடியவர்கள். அவருடைய பொருளாதாரம், தந்தையுடைய பொருளாதாரம் குறைந்து விடும் பொழுது அந்த குடும்பத்தில் தலைமகனாக இருக்கக்கூடிய அந்த மூத்த பிள்ளை வெளிநாட்டுல சம்பாதிச்சாருன்னா அவருடைய 5 வருஷத்து சம்பாத்தியம் அல்லது ஒரு 10 வருடத்து சம்பாத்தியம் அவருடைய சகோதரிகளை திருமணம் செய்து கொடுப்பதிலேயே கழிந்து விடுகின்றது. உண்மையா இல்லையா? அப்ப இஸ்லாம் திருமணத்தை எளிமையாக்கி வைத்திருக்கின்றது. ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு 5 வருஷம் சம்பாதிச்சு சேர்த்துதான் ஒரு தன்னுடைய சகோதரியை திருமணம் செய்து வைக்க வேண்டிய நிலையில் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை விட்டு விட்டு போகவில்லை. ஆனா நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சர்வ சாதாரணமாக அதை மார்க்கமாகவே ஆக்கிவிட்டோம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தின் பொழுது 3 விஷயங்களை பற்றி கவலைப்பட்டார்கள். தொழுகை தொழுகை தொழுகைன்னாங்க. பெண்கள் பெண்கள் பெண்கள், கபர் வணக்கம் கபர் வணக்கம் கபர் வணக்கம்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 3 விஷயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றீர்களே என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது, ஆம், என்னுடைய மரணத்திற்கு பிறகு எங்கே தொழுகையில் இருந்து நீங்கள் தூரமாகி விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். எங்கே என்னுடைய மரணத்திற்கு பிறகு பெண்கள் விஷயத்தில் நீங்கள் தவறிழைத்து விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகின்றேன். எங்கே என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் கபறுகளை வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சினார்களே. எவ்வளவு அழகான ஒரு அச்சம், எவ்வளவு உண்மையான ஒரு அச்சம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த அந்த சஹாபாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வைத்துக் கொண்டு இந்த உலகத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு அறிஞன் கணித்தாலும் இந்த சமுதாயம் தொழுகை விட்டு தூரமாகும்னு சொன்னா நம்ப மாட்டோம். இந்த சமுதாயம் பெண்கள் விஷயத்துல தவறு இழைக்கும்னு சொன்னா நம்ப மாட்டோம். இந்த சமுதாயம் கபர் வணங்கிருன்னு சொன்னா சிரிப்பார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த ஹிக்மா, அந்த ஞானத்தின் அடிப்படையிலே அவர்கள் விளங்கி கொண்டார்கள். என்னதான் திருக்குர்ஆனுடைய போதனைகளும் ஹதீசுகளுடைய விஷயங்கள் அவர்களிடத்தில் இருந்தாலும் ஷைத்தான் அவர்களை வெறுமனே விட்டு விட மாட்டான். அவர்கள் என்ன செய்வார்கள்? வழிகேட்டின் பக்கம் செல்லுவார்கள். நீங்கள் எல்லா கபறுகளையும் வணங்குவீர்கள், சர்வ சாதாரணமாக வரம்புகளை மீறுவீர்கள். அதனால உங்களிடத்தில் எந்த ஒரு ஆதரவு வைத்தும் புண்ணியம் இல்லை. ஆக நான் என்ன செய்யறேன்? என்னுடைய இறைவனிடத்திலே நான் என்ன செய்யறேன்? கையெழுத்துகின்றேன். இறைவா, என்னுடைய அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக ஆக்கி விடாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக மாற்றி விடாதீர்கள் என்று சஹாபாக்களிடத்தில் உறுதிமொழியை வாங்கல. அது உங்களால முடியாது. ஏன்? குர்ஆனை பாதுகாக்க முடியுமா இந்த சமுதாயத்தை? நான் சொல்றேன், குர்ஆனை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தால் பாதுகாக்க முடியுமான்னா முடியாது. ஏன் முடியாது? இதுக்கு முன்னால வாழ்ந்த உங்களை மாதிரி ஆளுங்களால முடியலையே. எங்க முடிஞ்சிச்சு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே தௌராத், இன்ஜீல், இன்னும் உங்களுக்கு இன்னொன்னு என்ன, ஜபூர் போன்ற வேதங்களை கொடுத்ததா சொல்லி காட்டுறான். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தூதருக்கும் நாங்கள் வேதங்களை கொடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி கொடுத்த எல்லா வேதங்களுமே என்ன செய்யப்பட்டு விட்டது? மனிதர்களால் அதில்
கலப்புகள் செய்யப்பட்டது, கூட்டப்பட்டது அல்லது குறைக்கப்பட்டது, தேவையானது வெட்டப்பட்டது, தேவையில்லாதது சேர்க்கப்பட்டது என்று சொல்லி வேதங்களிலே இவர்கள் திரிவுகளை ஏற்படுத்தி விட்டார்கள். சரி, இவ்வாறு திரிவுகளை ஏற்படுத்தியவர்கள் யார்? முஸ்லிம் அல்லாதவர்களா? அவர்கள் முஸ்லிம்கள் தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தௌராத் என்ற வேதத்தை கொடுக்கின்றான். அந்த வேதத்தில் சிலவற்றை ஹலாலாக்குகின்றான், சிலவற்றை ஹராமாக்குகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மறைவுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வட்டியை ஹலாலாக்குகின்றார்கள். யூதர்களுக்கு வட்டி ஹலால். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹலாலா? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு வட்டி ஹலாலா? இல்ல, அல்லாஹ் தெளிவா சொல்றான், யூதர்களுக்கு நாம் கொழுப்பை ஹராமாக்கினோம், அவர்கள் அதை விற்று காசாக்கினார்கள். எப்படி அதை மாத்துறான் பாருங்க, கன்வெர்ட் பண்றான். ஆகவே அது அவர்களை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்ற எச்சரிக்கை நமக்கு தர்றான். அல்லாஹ் உடனே நமக்கு ஹராமாக்கி இருக்கான். அதை விற்க கூடாது, வாங்கக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. அப்ப எதை அல்லாஹ் எனக்கு சாப்பிட தடுத்து இருக்கின்றானோ அதை நான் விற்க கூடாது, அதுல இருந்து காசு பணத்தை நான் சேகரிக்க கூடாது. இதெல்லாமே எனக்கு தடுக்கப்பட்டு விட்டது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அப்ப இதே போல அந்த தூதர்களுக்கு அல்லாஹ் வேதத்தையும் கொடுத்தான், அந்த வேதத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் அவர்களிடத்தில் கொடுத்தான். யாராச்சும் பாதுகாத்தாங்களா? பாதுகாக்க முடிஞ்சுதா? இல்ல. அவங்க அதுல கூட்டினாங்க, குறைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி வேதத்தை என்ன சொல்லி காட்டுறான்? சூரத்து ஹிஜ்ர்ல சொல்லி காட்டுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன திக்ர, நிச்சயமாக இந்த இறை வேதத்தை, இந்த நினைவு கூறலை நாமே இறக்கி வைத்தோம், வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இதை நாமே பாதுகாப்போம். உங்களை நம்பி தர முடியாது. ஏன்? யூதர்களையும் கிறிஸ்தவர்களும் யாரு? யூதர்கள் யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள் யூதர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் அன்னைக்கு அவர்கள் முஸ்லிம்கள். அன்னைக்கு அவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம்களாக இருந்து கொண்டுதான் அவர்கள் வழி பிறண்டு போகின்றார்கள். இது மிகப்பெரிய வரம்பு மீறல். இது மிகப்பெரிய வரம்பு மீறல். இவர்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களிடத்தில் என்ன ஆதாரம் இருக்கின்றது? ஏதாச்சும் இருக்கணும் இல்ல. ஒரு இந்த உலகத்துல இப்ப நான் எனக்கு இந்த இடம் சொந்தம்னா அதுக்குரிய பட்டா இருக்குதான்னு கேட்பாங்க. அப்ப பட்டா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டீ கடையில உட்காந்து நவுந்து உட்காருன்னு சொன்னா நவுந்து உட்கார மாட்டான். என் பட்டா எடுத்துச்சு உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது சாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய ஆழம் இருக்கின்றது. பட்டா வாங்கிட்டு அது உனக்கு தான் சொந்தம், நவுந்துன்னு சொல்றது எனக்கு உரிமை கிடையாது. அப்ப அந்த மாதிரி நம்ம ஒரு எந்த ஒரு இதுக்கும் நாம சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனால் அந்த இறை தூதர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாருமே என்ன செய்கின்றார்கள்? அந்த தூதரை நம்புகின்றார்கள், அன்று கொடுக்கப்பட்ட வேதத்தை நம்புகின்றார்கள், அல்லாஹுவை நம்புகின்றார்கள். இப்படி நம்பிய காரணத்தினால் அவர்கள் முஸ்லிம்களாக வாழ்கின்றார்கள். தூதருடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கொஞ்சம் அப்படியே மாறி போயிடுறாங்க. இப்படித்தான் யூதர்கள் போகின்றார்கள், கிறிஸ்தவர்கள் போகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டுறாங்க. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதற்கு கட்டப்பட்ட முதல் ஆலயம். அப்ப அந்த ஆலயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நுபுவத்துடைய சமயத்துல உள்ள 360க்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்ததாக சொல்லி காட்டப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்துல காபத்துல்லாவுக்குள்ளார எத்தனை சிலைகள் இருக்கு? 360க்கு மேற்பட்ட சிலைகள் இருக்கின்றது. அதுல ஒரு சிலை இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே சிலையாக கொண்டு உள்ளே வைத்திருந்தார்கள். எந்த இப்ராஹிமை? எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை சிலை வணங்கியாக இருந்தாரோ அந்த தந்தையையும், அந்த காலத்தில் வாழ்ந்த அரசரையும், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் சிலை வணக்கம் கூடாது என்று எச்சரித்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் நமக்கு நல்லாவே தெரியும். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இட்ட கட்டளைகளை ஏனைய தூதர்களை காட்டிலும் 100% நிறைவேற்றினாங்க. அதனால தான் இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா என்று அல்லாஹ் தனது திருமறையில இந்த இப்ராஹிம் என்பவரை என்னுடைய உற்ற தோழனாக நான் ஆக்கிக் கொண்டேன். மனிதர்களில் இருந்து அல்லாஹ் என்ன செய்யல? யாரையும் தோழராக ஆக்கிக் கொள்ளவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆக்கிக் கொண்டதாக சொல்றான். அவர் என்ன காரியம் செய்தார்? அவர் ஒரு தனி நபராக இருந்து கொண்டு ஒரு சமுதாயமாக செயல்பட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தனிநபராக இருந்து கொண்டு தந்தையை எதிர்த்து சிலையை வணங்கக்கூடாது என்று பிரச்சாரம் செய்தார். ஒருவேளை மக்கள் கூட்டம் பின்னால இருக்குமா? சிலருக்கு என்ன சின்ன மக்கள் கூட்டம் இருந்தா அவங்க எல்லாத்தையும் எதிர்த்துருவாங்க, மேடையில வீரவசனம் பேசுவாங்க. இது மனிதனுடைய இயல்பு. இப்போதும் எனக்கு இப்போ கிடையாது, ஒரு 15-20 வருடத்துக்கு முன்னால காவிரி பிரச்சனை. காவிரி பிரச்சனை எங்க நடக்குது? பெங்களூர்ல அந்த போராட்டம் பண்றாங்க பெங்களூர் விவசாயிகள், தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோல நான் பார்த்த காட்சி இப்போது இருக்குது. ஒரு 15 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன், ஒரு கண்ணாடி வீடு இருக்குது. அது ஒரு தமிழருடைய வீடாக இருக்கலாம். கல் எடுத்து அடிச்சு கண்ணாடியை உடைக்கலாம். எப்போ? இந்த காவிரி பிரச்சனையின் பொழுது பெங்களூர்ல
ஒரு தமிழருடைய ஒரு வீட்டை 15 வயது சிறுவன் கல் எடுத்து கண்ணாடியை உடைக்கிறான். இவன் தனிநபராக இருக்கும் இந்த காரியத்தை செய்வானா? செய்ய மாட்டான். இந்த காரியத்தை பஸ் எல்லாம் எப்போ இருப்பாங்க? கலவரத்தின் பொழுது. கலவரத்தின் போது தனியா ஒருத்தன் அடிச்சா அவனுக்கு பிடிச்சி போட்டு நெம்பு எடுத்துருவான். அப்போ கலவரத்தின் பொழுது என்ன செய்யணும்? இவனுக்கு வீரம் வந்துடும். அப்போ ஒருவேளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சிலை வணக்கத்தை எதிர்த்தார், தந்தையை எதிர்த்தார், அரசனை எதிர்த்தார்னா இவருக்கு பின்னால பெருங்கூட்டம் இருக்குமான்னு அதுவும் கிடையாது. பின்னால யாரும் கிடையாது. தந்தையும் மக்களும் அரசியல் சப்போர்ட்டும் இருந்தா அரசனை எதுக்கலாமா எதுக்க முடியாதா? இன்னைக்கு எத்தனையோ பேரு அரசாங்கத்தை எதிர்த்து, நன்மை தீமைங்கிறத நம்ம அப்புறம் வச்சுக்கலாம், சத்தியமா அசத்தியமாங்கிறது அப்புறம் வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு போராட்டம் ஒருத்தர் நடத்துறான்னு சொன்னா என்ன காரணம்? அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கும். தனிநபரா போராட மாட்டான். அப்ப எந்த ஒரு வகையில் இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு போராட்டம் என்று எடுத்துக்கொண்டாலும், ஒரு நல்ல செய்தியை பிறரை எதிர்த்து சொல்லணும்னாலும் அவனோடு ஒன்று அந்த தந்தை என்ற மிகப்பெரிய ஒரு பலம் இருக்க வேண்டும். ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவருக்கு வாரிசாக இருக்க வேண்டும். ஆனால் அவர் உயர்ந்த பதவியில் தான் இருக்கிறார். ஆசர் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை தலைமை பூசாரியா, இப்ப நம்ம ஊர்ல எப்படி வந்து இந்த ஆதினம் சங்கராச்சாரியார்னா சொல்றோமே, ஆதினம்னா சிரிப்பு தான் வருது இல்லையா? என்ன பண்றாரு? அப்படிப்பட்ட வேலையை செஞ்சு வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த ஏற்கனவே ஒரு ஆதினம் இருந்தாரு, சூரபாத்தியா எல்லாம் ஓதுவாரு. சூரபாத்தியா ஓதுவாருங்க அவரு கிளீனா. அப்போ இந்த சப்ஜெக்ட் விட்டுருவோம். அப்ப இப்படி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏதாவது சப்போர்ட் இருந்துச்சான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? தந்தையையும் எதிர்க்கிறார், பொதுமக்களையும் எதிர்க்கிறார், அரசாங்கத்தையும் எதிர்க்கிறார். எதுக்காக எதிர்க்கிறார்? அல்லாஹ் சொன்ன செய்தியை சொன்னாங்க, சிலைகளை வணங்காதீர்கள். நாங்க வேற ஒண்ணும் சொல்லல. அவர் எனது அருமை தந்தையே, தனக்குத்தானே எந்த ஒரு நன்மையும் செய்து கொள்ள முடியாத ஒன்றையா நீங்கள் வணங்குகின்றீர்கள் அப்படின்னு அவங்களோட சிந்தனையை வந்து கேட்கிறாங்க. சொல்லி 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 பார்த்து கடைசி வரை கேட்காத பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? விழா எடுக்கின்றார்கள் அந்த சாமிகளுக்கு, பூஜைகளுக்கு. பூஜை செய்து வெளியில போயிடுறாங்க. அப்ப அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய சிலைகளை போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சில சிலைகளை அடித்து உடைத்து விடுகின்றார்கள். உடைத்து விட்டு ஒரு சிலையின் கழுத்துல இந்த கோடாரியை போட்டுட்டு வந்துடுறாரு. இவங்க விழா முடித்து கோயிலுக்கு திரும்பி பார்த்தா சிலைகள் எல்லாம் உடைஞ்சிருக்கு. உடனே யார் இந்த சிலைகளை எல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. குர்ஆன் எடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க வந்து செலக்ட் பண்ணி எங்கெங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட செய்திகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் படிச்சீங்கன்னா இந்த சம்பவம் உங்களுக்கு கோர்வையாக வந்து கிடைக்கும். அப்போ உடனே இவங்க சொல்றாங்க, இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் தான் சிலையை பத்தி என்ன செஞ்சாரு, பேசிட்டு இருந்தாரு, அவர் தான் உடைச்சிருப்பாரு. போய் அவரை பிடிச்சிட்டு வாங்க, இழுத்து கொண்டு வந்து கட்டி போட்டு அவர் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க, இப்ராஹிமே நீங்க தான் இந்த காரியத்தை செஞ்சீர்களா? அப்படிங்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிந்தனையை தூண்டுவதற்காக ஒரு கேள்வியை வந்து கேட்கின்றார். எல்லா சிலைகளும் உடைக்கப்பட்டு விட்டனவா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, இல்லை, ஒரு சிலை மீதி இருக்கின்றது. அப்ப அந்த சிலை இடத்திலே போய் நீங்கள் கேளுங்கள், ஏனைய சிலைகளை உடைத்தது யார் என்றது உங்களுக்கு சொல்லும். ஒரு சிலை மீதி இருக்கின்றது, அது உங்களுடைய பார்வையில் உங்களுடைய அறிவின்படி உயிரோடு இருக்கின்றது, முழுசாக இருக்கின்றது, உடைக்கப்படவில்லை. அப்ப அது இடத்துல போய் நீங்க கேட்டீங்கன்னா பக்கத்துல இருக்க சிலைகளை உடைச்சது யார் என்றது உங்களுக்கு சொல்லும் என்று சொல்லும்போது, இப்ராஹிமே என்ன நையாண்டி பண்றீங்களா? அது எப்படி பேசும்? இதைத்தான் நான் இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தேன். இதனால நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டது அது பேசாது. நீங்கள் பேசினா பதில் அளிக்காது. நீங்கள் பேசுவது அதற்கு கேட்காது. இதைத்தானே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில வந்து சொல்லி காட்டுகின்றான். இன்னக்க லா துஸ்மிஉல் மௌதா, நபியே இறந்தவர்களை நீங்கள் செவியேற்க செய்ய முடியாது. ஆனாலும் இறந்து 400 வருடங்களான மண்ணறையிலே போய் நாம இன்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சிலைகளை வணங்கி கொண்டிருப்பவர்களை பார்த்து சிரிப்பதற்கோ அல்லது எள்ளி நகையாடுவதற்கோ தகுதியான சமுதாயமாக நாம் இல்லை. நம்மில் இன்னும் எத்தனையோ சதவீத பேர் அதே தவறை வேறு கோணத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் இஸ்லாத்தின் பக்கம் நாம் அழைக்கும் பொழுது பகுத்தறிவாதிகள் என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களில் பெரும்பாலானவர்கள் வைக்கக்கூடிய கேள்வி, நாங்கள் நிற்க வைத்து வணங்குகின்றோம், நீங்கள் படுக்க வைத்து வணங்குகின்றீர்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நாங்கள் ஒரு உருவத்தை வணங்கி கொண்டிருக்கின்றோம், நீங்கள் அடக்கம் செய்த ஒருத்தரை வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டவர்களை வணங்குவதற்காக நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை. இந்த மார்க்கம் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் வணங்கக்கூடிய விஷயம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு வரம்பு மீறலாகும். ஆகவே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி இவ்வளவு தெளிவான திருக்குர்ஆனுடைய வசனங்கள் அந்த காலத்திலிருந்தே சரித்திரங்கள் வந்தாலும், எந்த சிலைகளை உடைத்து இந்த சிலை வணக்கம் கூடாது என்று போராடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அந்த இறை தூது பணியை செய்தார்களோ, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையே சிலையாக செஞ்சு வச்சாங்கன்னா பாத்துங்க நீங்க. அப்ப வரம்பு மீறுதல் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் மூலம் நிகழக்கூடிய நிகழ்வல்ல. ஒட்டுமொத்த சமுதாயமே சேர்ந்து என்ன செய்கின்றது? அந்த ஹராமை ஹலால் ஆக்கி விடுகின்றது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கொடி ஏத்தினால் அந்த கொடிமரம் இஸ்லாத்தில் ஹலால் ஆகி விடுமா?
ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து நீங்கள் சந்தனக்கூடு என்று சொல்லி உருஸ் நடத்துனீங்கன்னா அது ஹலால் ஆகிடுமா? ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் வரதட்சணை வாங்கி அல்பாத்தியாக ஓதினால் அது உங்களுக்கு ஹலால் ஆகிவிடுமா? ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் மார்க்கமாகி விடுமா? ஆகாது என தர்மை சகோதரர்களே, சகோதரிகளே, இது எல்லாமே அனாச்சாரங்கள். இவை யாவுமே நீங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதித்த கட்டளைகளை நீங்கள் வரம்பு மீறுகின்றீர்கள். வலா தஅது, வரம்புகளை மீறி விடாதீர்கள். ஏன் மீறக்கூடாது? இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அப்ப அல்லாஹ் நேசிக்க வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் வரம்பு மீறிவிடக் கூடாது. வரம்புகளை மீறாமல் இருப்பதற்கு வரம்புகள் என்னவென்பதை குறைந்தபட்சம் நான் படிக்கணும், நான் கேட்கணும், நான் தெரிஞ்சுக்கணும். சட்டங்களை தெரிந்து கொண்டால்தான் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியும். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், யார் இவ்வளவு தெளிவான சட்டங்களை அவங்களுக்கு கொடுத்து அதை பற்றிய விளக்கங்களை கொடுத்து அவங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி அதையெல்லாம் கற்றுக் கொடுத்து இவ்வளவு கொடுத்த பிறகு அதை மீறுகின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருப்பதாகவும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அப்ப அல்லாஹு தாலா நாம ஒரு வரம்பை மீறிவிட்டால் அவன் நம்மை நேசிப்பதில்லை. அல்லாஹ் நேசிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அப்ப இந்த உலக வாழ்க்கையே நாம் என்ன செய்து விட்டோம்? தவறான பாதையிலே வாழ்ந்து விட்டோம். இதனுடைய கை சேதம் என்பது மறுமை நாளிலே மிக பெரியதாக இருக்கும். யாருக்கு மார்க்கம் தெரிந்து விட்டதோ, யாருக்கு மார்க்கத்துடைய அறிவு கிடைத்து விட்டதோ அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிந்திருக்கின்றான். ஆகவே தருமை சகோதர சகோதரிகளே, வணக்க வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் இதில் எத்தனை விதமான வரம்பு மீறுதல் இருக்கின்றதுன்னு சொன்னா 1 2 3 நம்பர் போட்டுட்டே போனா நின்றுகிட்டே போகுது. ஒன்று அடிப்படையான ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம், அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலான மக்களை தெரிந்து வைத்திருந்தாலும் அதுக்கு உள்ளாரையும் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் நன்மை நாடி பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது 3 இடங்களை தவிர வேறு இல்லைன்ட்டாங்க. நன்மையை நாடி போறதுக்கு பிஷாக் பாங்க சொல்லிடுவாங்க, இங்கிட்ட ஒரு பள்ளி இருக்கு, இங்கிட்ட ஒரு பள்ளி இருக்குது, இங்கேயும் தொழுவலாம் அங்கேயும் தொழுவலாம். நீங்க இங்க போனா நன்மை அங்க போனா நன்மைன்னு நன்மையில வேறுபாடு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா நன்மையை நாடி நான் பயணம் செஞ்சால் இங்கிருந்து பயணத்தை புறப்படுறதுல இருந்து எனக்கு நன்மையா அமையணும். அந்த இடம் புனிதமாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? 3 பள்ளிவாசல்களை புனிதப்படுத்தி விட்டான். ஒன்று காபத்துல்லா, மஸ்ஜிதுல் ஹரம். இந்த மஸ்ஜிதுல் ஹரம்ல போய் நீங்க ஒரு வேளை தொழுதீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 1,00,000 மடங்கு நன்மை அதிகம். அதனாலதான் நீங்க இங்க தொழும் பொழுது தொழக்கூடாத நேரங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது. அங்க நீங்க எப்போனாலும் தொழுவலாம், எத்தனை ரக்காத் வேணாலும் தொழுவலாம். என்ன நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நன்மை நாடி மக்கள் தொழுகிறாங்க, இவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள்ட்டாங்க. உச்சி வெயில் அங்க தொழுவலாம், அசருக்கு மகரிபுக்கு இடையில தொழுவலாம், அங்க தடையே கிடையாது, எவ்வளவு வேணாலும் தொழுவலாம். ஏன்னா மக்கள் நன்மை நாடி வந்திருக்காங்க, தொழுட்டுட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்துல மட்டும் ஏன் ஒரு ரக்காத்து நீங்க தொழுதா 1,00,000 நன்மை அதிகம். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய பள்ளி மஸ்ஜிது நபவி மதீனாவுல இருக்கு பாத்தீங்களா, இந்த கிரீன் டூம் இருக்குமே, அப்ப இந்த பள்ளிவாசலை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த என்னுடைய பள்ளியில் யார் ஒருவர் தொழுகின்றாரோ அவருக்கு 1000 மடங்கு நன்மை. அதனால இந்த உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அந்த பள்ளிவாசலை நோக்கி மக்கள் பயணம் போறாங்க. போய் என்ன செய்யறாங்க? அங்க ஒரு 2 ரக்காத் தொழுதா நமக்கு 1000 மடங்கு நன்மை கிடைக்கும் என்று நம்புகின்றார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு புனிதமாக்கி இருக்கின்றார்கள், அனுமதித்திருக்கின்றார்கள். சொல்லிட்டு மூணாவது சொல்றாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா ஆரம்பத்தில் கிப்லாவாக நமக்கு இருந்தது, அங்க போய் நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா 500 மடங்கு நன்மை என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இதுதாங்க ஹதீஸ்கள்ல இருக்குது. 1 2 3 நம்பர் இருக்குது. அப்ப 4வதா இதுல ஒரு இடத்திற்கு புனிதம் இருப்பதாக அது ஹிரா குகையாக இருக்கலாம், அல்லது நீங்க விரும்பக்கூடிய வேற ஏதேனும் ஒரு வரலாற்று இடமாக இருக்கலாம். அதை போய் சுத்தி பார்க்கறதுல உங்களுக்கு எந்த தடையும் இல்லை, நீங்க போய் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனா அந்த இடத்திற்கு ஒரு புனிதம் இருப்பதாகவோ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணு பத்ரு போர் நடந்த இடத்துல போனா மண் அள்ளி வச்சுக்கிறாங்க, அந்த இடத்திற்கு புனிதம் இருப்பதாக யார் சொன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? பத்ரு போருக்கு அப்புறம் அந்த பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களா? தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அது ஒரு வரலாற்று சம்பவம், போய் பார்க்கலாம், பார்க்கறது தடை இல்லை. ஆனால் அந்த இடத்திற்கு ஒரு புனிதம் இருப்பதாக நாம் கருதி விடக்கூடாது. ஜம்சம் தண்ணி அது ஒரு புனிதமான தண்ணி, அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் புனிதத்தை தரவில்லை. மக்கால இருந்து பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வரீங்க, நீங்க மக்கால இருந்து வாங்கிட்டு வந்தாலும் அமெரிக்கால வந்தா பேரிச்சம்பழம் தான், அதுக்கு எந்த புனிதமும் கிடையாது. தொழுகை விரிப்பு அங்க இருந்து வாங்கிட்டு தான் வர்றது, சைனால இருந்து. சைனால இருந்து நம்ம இந்தியாவுக்கு சைனால சவுதி போய் அங்க இருந்து இங்கே வரணுமா? அப்ப ஏன் இது மக்களுடைய தவறான நம்பிக்கை, தஸ்பி மணி.
ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து தஸ்மீ பண்ணி கூட கொடுக்கல. ஏற்கனவே கொண்டு வந்து 28 தஸ்மீ பண்ணி உங்க வீட்டுல இருக்காது, என்ன செஞ்ச நீ? அப்ப இது வந்து என்ன, போயிட்டு வந்தா கண்டிப்பா கொடுக்க வேண்டும் என்று அவங்க ஒரு பெரிய பொருளாதாரத்துல செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போறது இல்லாம குடும்பத்துல இருக்கவங்க 50 தொழுகை விரிப்பு வாங்குறாங்க. வாங்கி லக்கேஜ் பத்துலன்னு எக்ஸ்ட்ரா ஏர்போர்ட் வந்து லக்கேஜ் கட்டுறாங்க. பொருளாதார விரயம். ஒரு ஏழை குடும்பத்துக்கு கொடுங்க. எதுக்காக நீங்க அதுல போய் பொருளாதாரத்தை விரயம் பண்றீங்க? ஜம்ஜம் தண்ணி அரசாங்கம் அனுமதிச்சு 5 லிட்டர் கொண்டு வாங்க, போதும், அதை கொடுங்க. நீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருந்தா எல்லாருக்கும் ஜம்ஜம் தண்ணி கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜம்ஜம் தண்ணீரை கொண்டு வந்து யாருக்கும் பகிரல. அது எல்லாரும் கொடுக்கணும் கட்டாயம் இல்ல. கொடுக்க தப்பு கிடையாது. நேரத்துல கொண்டு வந்து கொடுக்குற தவறா நீங்க விளங்கிறாதீங்க. கொண்டு வரலாம். அரசாங்கம் அனுமதித்ததை கொண்டு வாங்க. ஏன் அவங்க வந்து இதை அனுப்பி வைக்கிறாங்க? அவங்க என்ன செய்யறாங்க? உங்ககிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி ஒரு 5 லிட்டர் தண்ணியோ 10 லிட்டர் தண்ணியோ போட்டு டைட்டா மூடி அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக்கை போட்டு அதையும் கவர் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்? நீங்க ஒரு அட்டைப்பெட்டில வச்சு ஏர்போர்ட்ல வைப்பீங்க. சரியான முறையில் நீங்க முன்னாடி அந்த பாட்டில் உடஞ்சு அந்த தண்ணி போய் கீழே இருக்கக்கூடிய 8 பேரோட அட்டைப்பெட்டில இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் வீணா போயிடும். இந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் என்ன செய்யுது? அதை வந்து தர்த்தீப் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரியான சட்டங்களை நாம வந்து மதிக்கணும். அப்ப புனிதம் இல்லாதவற்றை நாமவே புனிதமாக்கி கொண்டு, கட்டாயம் இல்லாதவற்றை நாமே கட்டாயமாக்கி கொண்டு, மார்க்கத்தை நாம வந்து சிரமமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 இடங்களை புனித இடங்களாக சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கு பிறகு 4வதாக ஒரு இடத்திற்கு புனிதம் இருக்கிறது என்று நீங்கள் பயணம் புறப்பட்டு நீங்கள் அஜ்மீருக்கோ, நாகூருக்கோ, ஏர்வாடிக்கோ நீங்கள் வண்டி வச்சு வாகனம் வச்சு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, நீங்க செய்யக்கூடிய அந்த 5000 10,000 ரூபாய் என்பது ஹராமான வழியிலே நீங்கள் செலவு செய்திருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத வழியிலே செலவு செய்திருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த ஒன்றை, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமாக்காத ஒன்றை நீங்களே அதை புனிதமாக கருதி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த இடத்துக்கு என்ன புனிதம் இருக்கின்றது? அஜ்மீர்ல ஒரு தர்கா இருக்குது. அந்த இடத்துக்கு என்ன புனிதம் இருக்கு? அது ஒரு கபரஸ்தான், அது ஒரு மையவாடி. அங்க ஒரு நல்லடியார் அடக்கம் பண்ணி இருக்கிறார். கடந்து போனா சலாம் சொல்லுங்க. அந்த மையவாடியே உங்களுக்கு கடக்க நேரிட்டால் அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும். சலாம் அலைக்கும் அகலுல், அவருக்கு மட்டும் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சலாம் சொல்லணும். தனித்து சலாம் சொல்றதுக்கு தகுதியான இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க ஸ்தலம் மட்டும்தான். அங்கதான் குறிப்பிட்ட 3 பேர் இருக்காங்க, 4வது ஆள் இல்ல. ஆனா பொதுவாக ஒரு மையவாடி, நம்முடைய தகப்பனார் மௌத்தா போன ஒரு கபர்ஸ்தானுக்கு போனா தகப்பனாருக்கு மட்டும் நான் சலாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. கபர்ல இருக்க எல்லாருக்கும் சலாம் சொல்லணும். துவா செய்யும் போது என்னோட தந்தைக்கு தனியா செஞ்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, என்னுடைய தாயாருக்கு வந்து நான் வந்து பாவ மன்னிப்பு கேட்பதற்கும் அவர்களுடைய அடக்கஸ்தலத்தை தரிசிப்பதற்கும் அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி கேட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்பதை எனக்கு தடுத்து விட்டான், அனுமதி தரல. ஆனா அவங்களோட அடக்கஸ்தலத்தை சந்திப்பதற்கு என்ன செய்தான்? எனக்கு அனுமதி கொடுத்தான்னு சொல்லி போய் பாக்குறாங்க. அடக்கஸ்தலத்தை போய் பாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது தாயை இழந்துடுறாங்க. அப்ப அந்த தாயோடைய அடக்கஸ்தலத்தை போய் பாக்குறதுக்கு அல்லாஹ்விடத்திலே அனுமதி பெற்று போய் பாக்குறாங்கன்னு சொன்னா, போறதுக்கு வந்து அவங்கவுங்களுடைய உறவினர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அடக்கஸ்தலத்துக்கு போறதுக்கு மார்க்கத்துல தடை இல்லை. ஆனா போனால் போவதற்கு அனுமதி கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போனா நீங்க என்னெல்லாம் செய்யணுங்கிறத நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. அது எல்லாமே சேர்த்துதான் நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சுற்றுலா தலங்கள் என்பது வேறு, புனிதம் என்பது வேறு. அப்ப புனிதம் என்பது எங்கே இருக்கிறதுன்னு கேட்டா இந்த 3 பள்ளிவாசலுக்கு தான் இருக்கின்றது. 4வதாக ஒரு பள்ளிவாசலுக்கு புனிதம் இருக்கிறதுன்னு நான் நினைச்சா நான் அங்கே தவறு இழைக்கின்றேன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சட்டங்களையும் மதிக்காதவனாக நான் வரம்பு மீறுகின்றேன். இவ்வாறு நான் வரம்பு மீறினால் அல்லாஹ் என்னை நேசிக்க மாட்டான். ஆகவே வரம்புகள் என்று சொன்னால் என்னவென்பதை அல்லாஹ் பட்டியலிடுகின்றான். ஏராளமான வசனங்கள் இருக்கு, நம்ம தொடர்ந்து வந்து பார்ப்போம். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்து அநியாயமாக நபிமார்களை கொலை செய்து கொண்டு அல்லாஹ்விற்கு மாறு செய்து கொண்டு அவன் விதித்த வரம்புகளை மீறிக்கொண்டே இருந்ததினாலும் அவர்களுக்கு வறுமையும் இழிவும் சாட்டப்பட்டது என்று சூரத்து பக்கராவின் 61வது வசனத்துல முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். இப்போ வரம்பு மீறினால் அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்தின் மீது வறுமையை சாட்டுகின்றான். வரம்பு மீறினால் அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் இழிவை சாட்டுகின்றான். அப்ப நம்ம முஸ்லிம்களாக இருக்கின்றோம். முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் மனிதனையே அல்லாஹ் ஒரு கண்ணியமான படைப்பாகத்தான் படைத்து சொல்லி காட்டுறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம். அல்லாஹ்விடத்துல மனிதனுக்கு ஒரு கண்ணியம் இருக்கின்றது. நான் படைத்த படைப்பையே அல்லாஹ் ஒரு கண்ணியமான படைப்பாக படைச்சிருக்கிறான். எங்கனாச்சும் ஒரு இழிவு என்பது மனுஷனுக்கு இருக்குதா பாருங்க. நிறைய பேருக்கு இருக்குங்கிறீங்களா? அதுக்கு இதுதான் காரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை மிக அழகான வடிவிலே நாம் படைத்தோம். சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், அவன் அதற்கு பிறகு தன்னுடைய செயல்களால் அவன் வந்து என்ன செய்கின்றான்? தன்னை தாழ்த்திக் கொள்கின்றான், தன்னை இழிவுக்கு போகின்றான். பெரிய ஒரு பதவியில இருப்பார். அவருடைய பெயர்ல ஒரு 13 எழுத்து இருந்தா அவருடைய படிப்புல ஒரு 17 எழுத்து இருக்கும்.
ஒரு வங்கியிலேயோ அல்லது ஒரு இதுலேயோ ஒரு தொழிலையோ அவர் வந்து ஒரு மேலாளரா இருப்பார். மனிதர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாது. கத்துவார். பின்னால வந்து சொல்லுவான், மனுஷனா இவன் நாய் மாதிரி கத்துறான், மனுஷனா இவன் நாய் மாதிரி கத்துறான் என்று ஒரு சாதாரண தொழிலாளி யாரை பார்த்து சொல்லுகின்றான்? பல பட்டப்படிப்பு படித்த ஒரு மனிதன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லக்கது கலக்கனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். மனிதனை மிக அழகான வடிவில நாம வந்து படைத்தோம். சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல சாவிலின். பிறகு அவனுடைய செயல்களால் அவன் தன்னைத்தானே அவன் இழிவை அடைந்து கொள்ளுகின்றான். மனிதனை வந்து கழுதை என்றோ, பன்றி என்றோ, நாய் என்றோ, குரங்கு என்றோ சிலர் திட்டுவதை நாம் திட்டக்கூடாது. இஸ்லாத்துக்கு அனுமதி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. ஆனாலும் உலகத்தை என்ன செய்யறோம்? ஒருத்த மத்தவங்க திட்டுறோம். இப்படி திட்டப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவனுடைய செயல். அவன் மனுஷனிடத்தில் நல்ல முறையில் நடந்துக்கிறது இல்ல, வள்ளுவள்ளுன்னு விழுவுறான் எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னு சொல்லுவோம். மனுஷனா இவன் கொஞ்சம் கூட எது ஏற மாட்டேங்குது சொன்னா, கழுதையை விட மோசமா இருக்கிறான், எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்கா, எல்லாம் சொல்றோம். சொல்லி என்ன செய்கின்றோம் என்று கேட்டால் அந்த மனிதனை இழிவாக நாம் சுட்டி காட்டுகின்றோம். இப்படி சுட்டி காட்டுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அவனுடைய செயல். அவன் சிறந்த முறையில் நடந்து கொள்வானே ஆனால் தங்கமான மனுஷங்க, அதுவும் சொல்றோமா இல்லையா? ரொம்ப நல்ல மனுஷங்க. ஏன் சொல்றோம்? அவர் சிறந்த முறையில் இருக்கின்றார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில வந்து சொல்லி காட்டுகின்றான், வரம்பு மீறக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் வறுமையையும் சாட்டுகின்றான், இழிவையும் சாட்டுகின்றான். ஒரு சமுதாயத்திற்கு ஒரு இழிவு ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு குற்றம் அவர்கள் மீது சுமத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரு சமுதாயம் தொடர்ந்து அவர்கள் தவறான பார்வையில பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த சமுதாயம் ஒருவேளை வரம்பு மீறுகின்றதோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இந்த ஆயத்து ஏற்படுத்துகின்றது. இன்று இந்தியா போன்ற நாடுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டு, நம்முடைய சதவீதத்தின் அடிப்படையிலே முழுமையாக 5 வேளை தொழுகையை நிறைவேற்றி, அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹராமாக பார்த்து, அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹலாலாக பேணி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நம்ம யாராச்சும் குற்றம் சொல்ல முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை எவ்வளவுதான் மறுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தாலும், தனிப்பட்ட முஹம்மது என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு களங்கம் அவர்களால் சுமக்க முடிஞ்சுதா? முடியலையே. சஹாபாக்களும் அப்படித்தானே வாழ்ந்தார்கள். அவங்களால முடிந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு தான் சொல்றாங்க, நான் உங்களுக்கு கொண்டு வந்ததில் உங்களால் இயன்றதை நீங்கள் வந்து பின்பற்றுங்க. அப்ப என்னால முடிஞ்சதை கூட நான் செய்யாட்டி என்னால போய் சொல்லாம இருக்க முடியுமானா? முடியும். ஆனாலும் போய் சொல்றது. பிறகு ஏமாத்தம் இருக்க முடியுமானா? முடியும். ஆனாலும் ஏமாத்துறது. வாக்குறுதிக்கு மாறு செய்யாம இருக்க முடியுமானா? முடியும். முடியாத பொழுது உங்களுடைய முடியாததை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவிற்கும் சக்திக்கு மீறிய சிரமத்தை அல்லாஹ் தருவதில்லை. ஆகவே இந்த சூரத்து பக்கராவின் 261வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்துக் கொண்டு, அநியாயமாக நபிமார்களை கொலை செய்து கொண்டு, அல்லாஹுக்கு வந்து மாறு செய்து கொண்டே, அவன் விதித்த சில வரம்புகளை மீறிக்கொண்டே இருந்த, ஒரு முறை அல்ல, மேலும் மேலும் மீறிக்கொண்டே இருந்த காரணத்தினால் அந்த சமுதாயத்தின் மீது வறுமையையும் இழிவும் சாட்டப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்களுக்கு அந்த இழிவு என்பது இந்த உலகத்தோடு முடிந்துவிட போகக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஹிஸ்யுன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா வலஹும் அதாபுன் அலீம். அந்த இழிவு என்பது இந்த உலகத்தில் இருக்கும், மறுமையிலும் இருக்கும். அதை தொடர்ந்து அவர்களுக்கு கடுமையான வேதனையும் இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்று சொன்னால், எனது அருமை சகோதர சகோதரிகளே, வரம்பு மீறுதல் என்பது எந்தெந்த விஷயங்களில் இருக்கிறது என்று சொன்னால், நாம நன்மைன்னு நினைச்சுக்கிட்டு செய்யக்கூடிய பல விஷயங்களுக்கு தான் டேஞ்சர். தீமை என்று சொன்னா புரிஞ்சுக்குவீங்க. உதாரணத்திற்கு இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் தீமை என்று சொல்லும் போது ஓரளவுக்கு மக்கள் அதை வந்து விளங்கிறாங்க. ஆமா, உண்மைதான், இது வந்து கபர்களை வந்து வணங்க கூடாதுதான். ஏன்னா தெளிவா ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி அந்த தரைக்கு மேல் உயர்த்தப்பட்ட கபர்களை எல்லாம் உடைத்தார்கள் இருக்கின்றதெல்லாம் சொல்லும் பொழுது எத்தனையோ அறிஞர் பெருமக்களும் என்ன செய்கின்றாங்க? அந்த தவறை விளங்கி அவங்க நேரான பாதைக்கு வந்திருக்கிறாங்க, வந்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதை அவர்கள் நன்மை என்று நினைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் இதைதான் சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சுட்டி காட்டுகின்றாங்க. நீங்கள் நன்மை என்று நினைத்து நீங்கள் வரம்பு மீறுவீர்கள். அப்போ அது எது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு சட்டதிட்டங்களை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் அது நன்மையா தீமையா என்பது வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள், முறைப்படுத்தி இருக்கின்றார்கள், வழிநடத்தி காட்டி இருக்கின்றார்கள். 10 ஆண்டு காலம் அதை செயல்முறைப்படுத்துறாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. அதை அப்படியே தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு என்ன சிரமம்? அதுலயே நம்ம மாற்றத்தை கொண்டு வருகின்றோம். நம்முடைய அறிவை கொண்டு போய் எதுக்கு அதுல வந்து திணிகிறோம்? மனிதனுடைய அறிவு இஸ்லாத்திற்கு தேவையா? இஸ்லாமிய அறிவு மனுஷனுக்கு தேவை, குர்ஆன் எனக்கு தேவை, ஹதீஸ் எனக்கு தேவை. ஆனா குர்ஆனுக்கு ஹதீஸ்க்கு நான் தேவையான தேவையில்லை. அதுல எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கும்
அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஒரு மனிதனுடைய தேவை அங்கே இல்லை. ஆனால் என்ன செய்கின்றான் மனிதன்? தன்னுடைய அறிவை அதுல கொண்டு போய் திணிக்கிறான். அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றான். இந்த முயற்சி யாருடையது என்றால் ஷைத்தானுடையது. இந்த முயற்சி யாருடைய? ஷைத்தானுடையது. இதை மார்க்க அறிஞர்கள் விளங்கணும். இதை விளங்கினால்தான் அவர்கள் வரம்பு மீற மாட்டார்கள். மார்க்கத்துல என்ன செய்யக்கூடாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ் இப்படிதான் சொல்றான். ஆனாலும் பரவாயில்ல செய்யலாம். ஃபஜ்ருக்கு 2 ரக்காத்து முன் சுன்னத்து வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இன்னைக்கு நீங்க சில பேர்ட்ட கேளுங்க, ஜமாத் தொழுகை நடந்திருக்கும், அதை தொழுகலாம். அதுக்கு என்ன ஆதாரம்? எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனாலும் தொழுகலாம். எப்படி தொழுகலாம்? ஜமாத்தோடு ஒரு தொழுகை இருக்கும், வேறு தொழுகை இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நீங்க போய் ஜமாத்ல தொழ வேண்டியது, அப்புறம் என்ன தொழுதுக்கு அனுமதி இருக்குதே, அது வளமையாக ஆக்கிக் கொள்ளாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் விட்டவங்களுக்கு தானே. அப்ப இப்படி ஏராளமான விஷயங்கள் நன்மை என்று தெரிந்தும் தீமையாகவும், தீமை என்று தெரிந்து நன்மையாகவும் கருதி கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த வரம்புகளை மீறுதல் என்ற விஷயங்களை படிப்படியாக பார்த்து படித்து விளங்கி அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.